ஸோ இன்னைக்கான ஸ்டாட்டிக் கிராமர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜான் குட் நாட் பியர் ஹிஸ் செப்பரேஷனா, அவன் பிரிஞ்சு போனதை அவனால தாங்கிக்க முடியல அப்படின்னு வந்திருக்கு. பியர்னா தாங்கிக்கிறது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா, சரிங்களா? ஸோ இங்க நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, ஃபேவர், லீவ், செப்பரேஷன், எக்ஸ்கியூஸ், மென்ஷன், சைட். இந்த எந்த வார்த்தை வந்தாலுமே நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொசசிவா உங்களுக்கு வரக்கூடாது. பொசசிவ் நவுன் வரக்கூடாது. சரிங்களா? இந்த ஹிஸ், ஹர், இதை நம்ம பொசசிவ்னு என்ன சொல்லுவோம்? ஹிஸ்ஸ சொல்லுவோம், இல்ல அவங்களுக்கு ஹர், மைன், இந்த மாதிரி எல்லாமே பொசசிவ் ப்ரொனவுன் கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது. வேற எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, ஜானு குட் நாட் பியர் செப்பரேஷன் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு வந்திருக்கும். பியர் த செப்பரேஷன், இங்க ஏதாச்சும் ஆர்டிகல் வந்திருக்கும். த செப்பரேஷன் ஃப்ரம் ஹிம், அவனிடம் இருந்து பிரியறத தாங்கிக்க முடியல அப்படின்னு வந்து நமக்கு ஃப்ரம்முக்கு பக்கத்துல இங்க ஹிம்னு வந்திருக்கும். சரிங்களா? ஹிம்ங்கிறது என்னது? ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஸோ எப்பயுமே இங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்க வார்த்தைகள் வந்தா நமக்கு பொசசிவ் ப்ரொனவுன் வராது, ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் வரும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்படி கத்துக்கிட்டாதான் உண்டு. சரிங்களா? தனியா கிராமர் வைஸ் இதெல்லாம், அதனாலதான் ஸ்டாட்டிக் கிராமர். இந்த வார்த்தை வந்தாவே நமக்கு பின்னாடிதான் வரும், இப்படிதான் ஆப்ஜெக்டிவ் தான் வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ நீட் ஹர் ஃபேவர், அவளோட உதவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. மேபி இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஐ நீட் ஹிஸ் ஃபேவர்லாம். ஆனா இதுவுமே தப்பு. ஆக்சுவலி ஃபேவர் வந்திருக்கா, ஐ நீட் a favor from himனு வந்திருக்கும். சரி, from her அப்படின்னு, அவளிடம் இருந்து எனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், எப்பயுமே பொசசிவ் ப்ரொனவுன் ஹருக்கு ஒரே தான், பொசசிவ் ப்ரொனவுன் ஒன்று தான், அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஒன்று தான். ஸோ இந்த கிராமர் ப்ரியாரிட்டி ஒண்ணுமே இல்லை. கீழே இருக்க வேர்ட்ஸை மட்டும் பார்த்துங்க, இதுதான் மோஸ்ட்லி உங்களுக்கு வரும். இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தா டைரக்டா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்ஜெக்ட், அதாவது இந்த பொசசிவ் ப்ரொனவுன் வராது. அதை தான் சொல்ல வந்தது. ஸோ பொசசிவ் வந்திருக்காது. மேபி இப்போ நான் இன்னொரு மீனிங் சொல்றேன் பாருங்களேன். ஐ நீட் ஹர் சாக்லேட், இந்த ஃபேவர் வேணாம், சாக்லேட்னு வச்சுங்க. ஹர் சாக்லேட், இதுக்கு என்ன அர்த்தம்? அவளோட சாக்லேட் எனக்கு வேணும்ட்டு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? அவளிடம் இருந்து ஒரு சாக்லேட் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ரெண்டுக்குமே இப்ப மீனிங் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ ஆல்ரெடி நான் எழுதியிருந்த சென்டென்ஸ் அப்படியே பாருங்க. ஐ நீட் ஹர் சாக்லேட், அவளோட சாக்லேட் வேணும்னு அர்த்தம். இதே இந்த ஹர்ரை தூக்கிட்டு ஐ நீட் அ சாக்லேட் ஃப்ரம் ஹர் இப்படி போட்டு பாருங்க, அவங்க வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து எனக்கு ஒரு சாக்லேட் வேணும். ஸோ அந்த மீனிங் எப்படி ரெண்டு மீனிங் அப்படியே கம்ப்ளீட்டா மாறும். ஸோ இதுதான் உங்களுக்கு கிளியரா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.